விஜய் பேர்லேயே 10 புக்கு நடத்தினேன். என்னுடைய கல்வெட்டுகள் 30-40 இடத்துல இருக்குது சார். போட்டியே 2 கட்சிகள் நடுவில் தான். ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. இப்போ சினிமாவில் இருக்க யார் வேணாலும் பேசிட்டு போகலாம், அது நல்லா இருக்கும் ரசிக்கைக்கு. நாட்டிச்ச தாங்க மாட்டா, 100 நாள் தூங்க மாட்டா, அப்படி இப்படிங்கிறது படத்தில் எவன் வேணாலும் எழுதி கொடுக்கலாம். அது கிடையாது. இது வாழ்வியல். அவங்க அப்பா சொல்கிறதே கேட்கக்கூடிய அளவில் இல்லைங்க, நம்ம சொல்கிறது எப்படி கேட்பார் நினச்சி பாருங்க. நீங்களாக கூப்பிட்டீங்க, நீங்களாக இது பண்ணுவீங்க, அந்த மக்களுக்கு இப்படி பிரச்சனைனா நீங்களாக போட்டு ஓடிடுவீங்க, மாதிரி எதாவது குறை சொல்லுவீங்க. அப்படி கிடையாது. பொறுப்பு எடுத்துக்கிடணும். நான் தான் பொறுப்புன்னு சொல்லணும். முதல்ல உண்மையை ஒத்துக்கணும். பிரசாந்த் கிஷோரை கூப்பிடுவாங்க, அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவர் ஏதோ பெரிய ஆளுங்க பில்டப் பண்ணி அங்கேருந்து அவரை பார்த்து கூட்டிகிட்டு வரைக்கும் 1 மாதம் ஆகிடுச்சு, 15 நாள் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அவர் என்ன செய்வார்? பிரசாந்த் கிஷோர் ஒரு பீகார் மாநிலத்தில் ஒரு சொத்த வார்த்தை தமிழ் தெரியாது. அவர் ஒரு டேபிளில் இருந்து எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. நீங்கள் நம்ப வைக்கிறாங்கன்னா அது ஒரு ஏமாத்து மாய வேலை சார். காமராஜரே ஊழல் அந்த லஞ்சம் வாங்கியிருக்காரு சார். எல்லாரையும் மிரட்டி பெரும் கோடீஸ்வரனை மிரட்டி அவங்கள்ட்ட. வணக்கம் சார். வணக்கங்க. நீங்கள் ஒரு பக்கம் டைரக்டரு, ப்ரொடியூசரு, பிஆர்ஓ, பத்திரிகையாளர், மக்களுக்கு உதவி பண்ணுறீங்க, இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க. உங்களோட ஆம்பிஷன் என்ன? இன்னும் புக்குகள் நடத்துறது, வியாபாரம் பண்ணுறது நிறைய இருக்குது. இருந்தாலும் நான் எல்லாம் என்ன சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் நான் பலருடைய பெரிய அறிஞர்கள் சொன்னதெல்லாம் கற்றுக்கிட்டவன். நிறைய படிச்சிருக்கேன். கோல்டு மெடலிஸ்ட்டு, லா படிச்சிருக்கீங்க. இதில் தான் போகணும், இதில் தான் மட்டும்தான் பயணப்படணும், இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு ஒரு அடைப்பட்டு போயிடக்கூடாது. எந்த ஒரு பயணத்திலையும் ஒரு இடைஞ்சல்கள் வரும், பிரச்சனைகள் வரும், சிக்கல்கள். அப்போ நம்மளே வெவ்வேறு விதமாக நம்மளை அடையாளப்படுத்த தயங்கக்கூடாது. எந்த வேலையாக இருந்தாலும் செய்யணும். இந்த வேலை எனக்கு போச்சு சார், இந்த வேலை ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சார், இந்த நான் நடத்துகிற தொழில் நஷ்டமாயிடுச்சு சார், அதனால் இருக்கிறேன் சார். இது நான் இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லக்கூடியது. எந்த வேலையாக இருந்தாலும் செய்யணும். நான் சொன்ன பார்த்தீங்களா, விஜய்க்கு பிஆர்ஓவாக இருந்தேன், அப்போவுமே புக்கு நடத்தினேன், பத்திரிகை எடிட்டராக இருந்தேன், அப்போவுமே கிட்டத்தட்ட விஜய் பேர்லேயே 10 புக்கு நடத்தினேன். அது இல்லாமல் ஆன்மீக புக்கு நடத்தினேன், வாஸ்து புக்கு நடத்தினேன், பிஸ்னஸ் பண்ணேன், ரியல் எஸ்டேட் பண்ணுவேன். எது வந்தாலும் செய்யணும் சார். இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு நம்ம யார் சொல்கிறதுக்கு? இப்போ ஒன்றும் இல்லைன்னா ஒன்று, இப்போ நான் படத்தில் ப்ரொடியூசராக தோத்துட்டோம்னா அதுக்காக தோத்துட்டேன்னு சொல்லி வாழ்நாள் முழுக்க அதுக்காக இயங்கிட்டு இருக்க முடியுமா? நிறைய டைரக்டர்கள் அப்படி தான் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்காங்க. டைரெக்ஷன் வாய்ப்பு கிடைக்கலன்னா நம்ம இன்னொரு சைடுக்கு போயிடணும் சார். ஒரு சின்ன திரைக்கு போகலாம், இல்லை வேறு எதாவது எடுத்து மார்க்கெட்டிங் பண்ணலாம். வாழ்க்கை பிறந்தது இதுக்காக மட்டும் நம்மளே அடைபட்டுக்கூடாது. போராடணும். அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கட்டும். ஆனால் அதுக்காக அதுதான் வாழ்க்கைன்ட்டு விட்டுறக்கூடாதுக்காக ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் தான் நான் எல்லாமே செய்கிறது. பிடி சிவகுமார் ஒரு வித்தியாசமான ஆள். பிஆர்ஓ பண்ணுவார். ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண மார்க்கெட்டிங்கில் நம்பர் 1ல் இருந்தேன். ஏன் பண்ணக்கூடாதுங்கிறது தான். விஜய்க்காக ஒர்க் பண்ணும்போது விஜய்க்காக மட்டும்தான் பெருசாக பண்ணிகிட்டு இருந்தோம். அவருக்காக நம்பர் 1 இடத்துக்கு கொண்டு வரதோட நம்ம தானே இருக்கிறோம். 27 ஆண்டுகள் சந்திரசேகர் விஜய்க்கு நம்ம கூட தானே இருக்கிறோம். அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்கிறதுல என்ன இருக்குது? எந்த வேலைன்னு செய்யலாம் சார். வேலை செய்யணும். என்னால் வேலை செய்யாமல் இருந்தால் நான் அப்படியே மெண்டல் ஆகிடுவேன். எப்படி போயிட்டுருக்கு சார் லைஃப் நல்லா இருக்குது சார். இப்போ நமக்கு என்ன சார், தொழில் பண்ணுறோம், கடவுள் நல்ல வாய்ப்புகளை கொடுக்குறாரு. வாய்ப்புகளை கொடுக்கும்போது எனக்கு, நான், என் குடும்பம், நம்ம எவ்வளோ நாள் வாழ போகிறோன்னே எதுவுமே தெரியாது சார். அந்த வாழ்கிற காலங்கள் பலன் உள்ளதா, பயன் உள்ளதா, பிறருக்கு உதவியாக, கூட இருக்கவங்களுக்கு அர்த்தம் உள்ளதா ஆக்கிட்டு போகணுங்கிறதுல நம்ம யார் எது சொல்கிறது கேட்க போகிறது கிடையாது. பிடி சிவகுமார் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். எனக்கு என்ன படுதோ அதை நான் செய்துக்கிட்டே இருப்பேன். அதனால தான் நான் கலப்பை மக்கள் இயக்கம்னு ஒன்று தொடங்கினேன். நம்ம அவங்கள எதுவும் தடுக்க முடியாது. என் பையன், பொண்ணு இருக்கு, என் ஒய்ஃபு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண நல்லது பண்ணணும். அப்புறம் அரசு பள்ளிகள், கஷ்டப்படுற பள்ளிகளுக்கு வகுப்பறை இல்லை, அவங்க வெயிலில் இருந்து பண்ணாமல் அங்கே வகுப்பறைகளை கட்டுறதுக்கு, அதை கலையரங்கமாக்குறது, அது விளையாட்டு திடல் இல்லாத இடத்த விளையாட்டு திடல்கள் பண்ணி கொடுக்குறது, எல்லாமே அரசு பள்ளிகளுக்கு சார்ந்து. அதில் மிகப்பெரிய ஒரு ஆனந்தம், சந்தோஷம் இருக்குது சார். என்னுடைய கல்வெட்டுகள் 30-40 இடத்துல இருக்குது சார். கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க பார்த்தீங்கன்னா தெரியும். அத்தனை ஊர்லேயும் சொல்லுவாங்க கல்வெட்டுகள் இருக்கும். நான் என்னுடைய அடையாளத்தை விட்டுட்டு போகணுன்னு நினைக்கிறேன் சார். பிடி சிவகுமார் இறந்தாருன்னா ஏதோ இருந்தாராம், அவர் இருந்தாராம், விஜய்க்கு ஏதோ மேனேஜராக இருந்தால் பிஆர் இருந்தார், அப்புறம் ஏதோ படம் பண்ணார், அப்புறம் செத்துட்டாராம் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் எதனாலும் செய்துட்டு தான் சார் இருப்பேன். ஓகே சார். இந்த ஒரு பக்குவம் எங்கேருந்து உங்களுக்கு வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம ஒன்று இல்லைனா ஒன்று அப்படின்ற ஒரு பக்குவம் இருக்கும் இல்லையா? அது நமக்கு சின்ன வயசுலேயே வந்துடாது. ஏதாவது ஒரு இடத்துல அடிபட்டிருப்போம், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல அது அனுபவப்பட்டிருப்போம் இல்லையா? அதை பற்றி சொல்ல முடியுமா சார்? சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது இறந்த உடனே இறந்து போயிட்டார். நிலை குலிஞ்சு நிற்குது குடும்பமே.
அப்போ ரொம்ப வறுமை, விவசாய குடும்பம், விவசாயம் பார்க்க ஆள் கிடையாது, எங்கள் அண்ணன் எல்லாம் சின்ன வயசு தான். அப்போ கஷ்டம் அப்போ தான் அனுபவிக்கிறோம். அப்போவே சின்ன வயசுலேயே வீட்டை விட்டு ஓடிடுறேன். நம்ம பெரிய பணக்காரன் ஆகணும் விட்டுட்டு ஸ்கூலுக்கும் போகாமல் ஒன்றுக்கும் போகாமல் பஸ்ஸை பிடிச்சி நான் 2-3 ஊர் சேர்ந்து போய் ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது போய் கிளீனர் வேலை பார்க்குறேன். திருநெல்வேலியில் போய் ஹோட்டலில் பெரிய பணக்காரன் ஆகணுன்ட்டு. அங்கே போனால் 2 நாள் நிற்கிறான், க்ளீன் பண்ணுறான், இது பண்ணுறான், அப்படி பயமாக இருக்குது. அடுத்தால பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிக்கு போகிறேன். அங்கே போய் ஹார்பரில் போய் வேலை பார்க்குறேன். அங்கே போனால் யூரியா இதுக்குள்ளே போய் கால் கையெல்லாம் பொத்து போயிடுது. அங்கேருந்து போனால் ஒரு இடத்துல ஆடு மேய்க்க சொல்கிறாங்க. நம்ம நினச்சது பெரும் கோடீஸ்வரன் ஆகணும், பெரிய ஆளாகிட்டு வரணும்னு போனால் ஒரு இடத்துல வல்லநாடுங்கிற இடத்துல ஆடு மேய்க்க விட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்த பிறகு அடிபடுறோம். அடிபட்டுட்டு வேலை வீட்டுக்கு திரும்பி வரோம் பாம்போல். எங்கே போனானே தெரியாது 10 நாள் வீட்டுக்கு. 10-15 நாள் இதுதான். அங்கங்கே போயிட்டு எல்லாமே அந்த 6ஆம் கிளாஸில் எதுக்கு பயன்படுத்த தப்பாக போகல. நம்ம அப்பா போயிட்டாங்க, நம்ம தனியாக நம்ம இனி நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், நம்ம பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற சவால். அதுக்கப்புறம் தான் தெரியுது இதெல்லாம் பொய், இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. திரும்ப படிக்க வரேன். 1 வருஷம் பிரேக் ஆகுது. திரும்ப சூடு அடிக்க போவேன், வேலை பண்ணுவேன், தோட்ட வேலை பார்ப்பேன், எல்லா வேலையும் செய்வேன் சார். அப்போமே எந்த வேலை கேட்டாலும் பிடி செல்வகுமாரை கொடுங்க, நல்லா பண்ணுவாருன்னு சொல்கிறேன். அப்போமே 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வேலைக்கு போவேன் சார். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் வேலைக்கு போவேன். ஏன்னா எனக்குள்ள அந்த வெறி வேகம் தீ அப்படி இப்போ இதாகிடுச்சு சார். அதை ஒன்றுமே பண்ண முடியல. இப்போவும் ஒன்றும் பண்ண முடியல. என் ஒய்ஃபாலே யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உடம்புக்கு சரியில்லைனாலும் என்னால் ஒரு 10 நாளைக்கு மேலே இருக்க முடியாது. எவ்வளோ தடுத்து பார்ப்பாங்க, என்னால் இருக்க முடியாது. ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அது இந்த வேலை தான் என்னை வளர்ச்சிட்டு. பத்திரிக்கை என்ன பெரிய எழுத்தாளர். எழுத்தில் நம்ம முதல்ல பத்திரிக்கையில் எடிட்டராக தான் இருந்தேன் ஜெமினி சினிமாவில். பெரிய எழுத்தாளர். அதுக்காக நான் பத்திரிக்கையில் தான் வேலை பார்ப்பேன்னு இருக்க முடியுமா சார்? சரி பிஆர்ஓ போயிட்டேன். இனி பிஆர்ஓ தான் என் வாழ்க்கையை முடிவு பண்ணி நான் இருக்க முடியாது. எனக்கு தொழில் வருது. புதுசாக ஒரு டைரக்டர் பண்ண வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்காக வாழ்நாள் முழுக்க அடுத்த கண்டினியூவாக வாய்ப்பு கிடைக்கலன்னா அடுத்த தொழிலை மாற்றுறேன். ஏதோ ஒன்று எனக்கு கிடைக்கிறத செய்துகிட்டே இருந்தாங்க. டைரக்டர் வாய்ப்பு கிடைக்கணும்னு இல்லை, எது சரிப்படுதோ இது நாளைக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணி தோத்துட்டு அந்த குடும்பம் நாசமாகிடும், அந்த பயம் உள்ளுக்குள்ளே வருது. அப்போ நம்ம அது தப்பு, இன்னொரு குடும்பத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. எத்தனையோ குடும்பங்கள் படம் ப்ரொடியூஸ் பண்ணி நடு ரோட்டில் நிற்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் ஒரு டைரக்டராகவும் இருப்பாங்க. அந்த இதில் நம்ம வந்துடக்கூடாதுன்னு பயம் உள்ளுக்குள்ளே வருது. அப்போ நம்ம அதிலேருந்து கொஞ்சம் விலகி போகிறோம். ப்ரொடியூஸ் பண்ணுறதே தவிர ப்ரொடியூஸ் பண்ணால் எல்லா படமும் ஹிட் ஆகிறது கிடையாது. அதை நம்ம கணிக்க முடியாது. அது ஒரு சூதாட்டம் மாதிரி கேம். அப்போ அதுலேருந்து அப்படியே கொஞ்சமாக ஆபத்து. நிறைய ப்ரொடியூசர்ஸுடைய நிலைமைகளை பார்ப்போம். இன்னைக்கு கேட்டி குஞ்சுமோகன் முதல் பார்த்தீங்களா, ஆஸ்கார் ரவி முதல், ஜிவி ஃபிலிம்ஸ் அவர்கள் தற்கொலை பண்ண ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ லிஸ்ட்டுன்னு சொல்லலாம். சிவசக்தி பாண்டியன் எங்கே போனார், சிவசிரி பிக்சர்ஸ் எங்கே போனாங்க, நிறைய கம்பெனிகள், பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம், தேவர் ஃபிலிம்ஸ்லாம் என்ன படம் எடுத்தவங்க எங்கே போனாங்க, ராமநாராயணன் எங்கே போனார், அவர் பையன் எங்கே போனார், யார் பெரிய பெரிய ஜாம்பான்கள் சார். சினிமாவில் அந்த கடலுக்குள்ளே நிற்க முடியாது சார். இப்போ அதனால் நீங்கள் ப்ரொடியூசராக தானே இருந்தீங்க சார், ஏங்க சார் ப்ரொடியூஸ் பண்ணலன்னா இதுதான் காரணம். நானே பக்குவப்பட தெரிஞ்சவன், நம்மளே பக்குவப்பட தெரிஞ்சுக்கிடணும். உங்கள் ஒவ்வொரு இது எல்லாருக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த தொழிலை தோத்துட்டோம், இந்த தொழிலில் தான் கடைசி வரை இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது சார். நம்மளே மாற்றிக்கிட்டே இருக்கணும் சார். நமக்கு அது காற்று இந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கத்தில் அப்படியே ட்ராவல் பண்ணிடணுங்கிறது என்னுடைய கருத்து. அதனால தான் நான் எனக்கு கிடைக்கிறதுல போயிடுறேன். இப்போ எனக்கு நல்லபடியான ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸ் போயிடுவேன். எனக்கு இந்த கலப்பை மக்கள் இயக்கம் மூலமாக மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதுவும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவங்கள நல்ல வழி நடத்தி மேலே கொண்டு போகணும், அவங்களுக்கு கலையரங்கள் கட்டி கொடுக்கணும், அவங்களுக்கு சிலம்பம் கற்றுக் கொடுக்கணும், அவங்களுக்கு இப்போ கல்விக்கு கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்கள முழுக்க டேக் ஓவர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 600 பெண்கள், கிட்டத்தட்ட ஒரு 250 ஆண்கள் நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு போதும். இதில் எனக்கு இருக்க ஆனந்தம் மிகப்பெரிய ஆனந்தமாக இருக்குது சார். சார் இன்னொரு ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது, விஜய் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட். 2026 போட்டியே 2 கட்சிக்கு நடுவில் தான், ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. அது உண்மைதான் நினைக்கிறீங்களா? 2 கட்சிக்கு நடுவில் தான் போட்டின்னு நினைக்கிறீங்களா? சார் போட்டின்னு நீங்கள் சொல்கிறத விட மக்கள் மத்தியில் போய் சேருங்க சார். ஃபஸ்ட்டில் மக்கள்கிட்ட போகணும் சார். மக்களுக்கு நீங்கள் என்ன செய்துட்டு இருக்கே, மக்கள் உங்களை வாட்ச் பண்ணணும் சார். இவர் நல்லது பண்ணுவார், இவர்கிட்ட நல்ல செயல் திட்டங்கள் இருக்குது, இவர் நல்ல வேகமாக ஆற்றலாக முடிவு எடுப்பார், இவர் ஒரு பிரச்சனைனா நிற்பார், நமக்கு ஏழை எளிய மக்களுக்கு நல்ல கண்ணும் கருத்துமாக இருப்பார், விவசாயிகளுக்குன்னா வருவார், நெசவு தொழில்னா வருவார், ஏற்றுமதிக்காரர்களுக்கு வருவார், நீர்நிலைகளெல்லாம் சரி பண்ணுவார், படித்த இளைஞர்களுக்கு ஒரு புது புது தொழில்களை உருவாக்குறதுக்கு உதவி பண்ணுவார். இப்படி பல விஷயங்கள் இருக்குது சார். இதெல்லாம் செய்வார். அந்த விஷயத்துக்கு உங்கள்கிட்ட திறமை இருக்கணும். இது பஞ்சு டைலாக் கொடுத்துட்டு போகிற விஷயம் கிடையாது சார். நெஞ்சில் வீரத்தோடு நின்று போராடுற களம் இது.
பஞ்சு டயலாக் யார் சினிமாவில் இருக்க யார் வேணாலும் பேசிட்டு போகலாம், அது நல்லா இருக்கும் ரசிக்கைக்கு. நாட்டிச்ச தாங்க மாட்டா 100 நாள் தூங்க மாட்டா அப்படி இப்படிங்கிறது படத்தில் எவன் வேணாலும் எழுதி கொடுக்கலாம். அது கிடையாது. இது வாழ்வியல். இங்கேருந்து கன்னியாகுமரி இருக்குது, இங்கேருந்து ஓசூர் வர, இங்கேருந்து பார்த்தீங்களா கேரளா பாடுற அந்த பாடுற அங்கே இங்கே எல்லா இடத்துல உள்ள மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் சிக்கல்கள் அத்தனையும் கண்ணும் கருத்தமாக கண் கொத்தி பாம்பாக பார்த்து எடுத்து ஒரு காமராஜர் மாதிரி ஆட்சி பண்ணாதான் சார் நீ மக்கள்கிட்ட போக முடியும். இல்லைனா எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்காங்க. கரெக்ட். அந்த நடிகர்கள் ஒரு நடிகராக தான் நம்ம போக முடியும் சார். அதுக்காக தான் நீங்கள் இப்போ பலப்படுத்துங்கன்னு சொல்கிறேன். இது வந்து அவருக்கு நல்லதுக்காக தான் சார் சொல்கிறேன், அவரை குறை சொல்கிறக்காக இல்லை சார். ஒரு வாட்டி நீங்கள் படையப்பா டைமில் நினைக்கிறேன் ரஜினி சார் கேட்டப்போ கூட நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்க, அதாவது நீங்கள் ராஜா தான் சார், சினிமான்றது சொர்க்கம், அதில் நீங்கள் எப்போவுமே ராஜா. ஆமாம். ஆனால் அரசியலில் போனீங்கன்னா அதுலேயும் நீங்கள் தான் ராஜா, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது நரகம் சார். இதில் வந்து நீங்கள் சொர்க்கத்துக்கு ராஜாவாக இருப்பீங்க, அரசியலுக்கு போனால் நரகத்துக்கு ராஜாவாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கீங்களா இல்லை நரகத்தில் இருக்கீங்களா முடிவு பண்ணிக்கோங்கன்னு நீங்கள் வந்து ரஜினி சாருக்கே ஒரு அட்வைஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம். அப்போ அவர் அரசியலுக்கு வரட்டுமா வரலாமா வரண்டாமான்னு இருக்கும்போது நம்ம அந்த என்னுடைய பாயிண்ட்டை அதை சொன்னேன். அவரும் அதை கேட்டுட்டு குமார் சார் கிட்ட சொல்லியிருப்பாரு, இது வந்து நல்லா இருக்கு, அவர் சொன்னது ஒரு வாட்டி கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ சப்போஸ் நீங்கள் தளபதி விஜய் அவர்கள் கூட இருந்திருந்தா அவருக்கும் இதே அட்வைஸ் சொல்லியிருப்பீங்களா நீங்கள்? சார் இப்போ வந்து அவர் அதை தாண்டி போயிட்டார் சார். இப்போ நான் அட்வைஸ் பண்ணுற அளவில் கேட்குற அளவுலையும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்கிறோம் இல்லையா, நல்லா அவங்க அப்பா சொல்கிறதே கேட்கக்கூடிய அளவில் இல்லைங்கும்போது நம்ம சொல்கிறத எப்படி கேட்பார் நினச்சி பாருங்கள். என்னன்னா எனக்கு இந்த ஆதவ அர்ஜுனா மாதிரி உள்ளவங்களுக்கு வரும்போது எனக்கு ஒரு நல்ல கதை ஞாபகம் வருது. இப்போ அந்த ஆதவ அர்ஜுனாலாம் என்னென்னா ஒரு குடும்பத்தில் அந்த பெண்ணை காதலிச்சு பண்ணதே தப்புங்கிறாங்க. அவர் வந்து ஜெயிலில் இருக்கார், மார்ட்டின்கிறவர் பெரும் கோடீஸ்வரர். அவர் ஜெயிலில் இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு மனநிலை, அவர் சூசைட் அட்டன் பண்ணுது, மனநிலை பாதிக்கப்பட்டு வரும்போது ஏமாற்றி இவர் 9 வயசு குறவுன்னு சொல்லி ஏமாற்றி கல்யாணம் கட்டிருக்காதாக தகவல்கள். அது மட்டும் இல்லை, அங்கே அவர் பண்ணுற தொழில்கள் அது இதுன்னு அவர் நிறைய பிக்கல் படங்கள் நிறைய பிரச்சனை வந்த பிறகு தான் அந்த பையனுக்கு, இந்த பையன் இருக்காமலே அவருடைய தம்பி சகோதரர் அண்ணனா தம்பியா சார்லஸ், அவருக்கும் அவங்க குடும்பத்துக்குமே பிரச்சனை வந்து வெளியே போகிற அளவுக்கு ஆகுது. அப்போ ஒரு சிக்கல்களை உருவாக்குற இடத்துல அவர் இருக்கார். அதேமாதிரி கட்சிக்குள்ளே வந்தாலும் திமுகவில் வந்து அவங்க மாப்பிள்ளைக்கும் அந்த பையனுக்கும் பிரச்சனையை உருவாக்கியிருக்கார். இதை யார் சொல்கிறா? 3ஆம் தாரம் 4ஆம் தாரம் ஒரு ஆள் சொல்லலை, ஒரு பத்திரிக்கையில் சும்மா ஏதோ கிசுகிசில் எழுதலை. தங்கையை கட்டி கொடுத்தவர் இன்னைக்கு சொல்கிறார் சார்லஸுங்கிறவர் ரொம்ப ஒரு யாரை பற்றியும் கண்டுக்க மாட்டார், எந்த மற்ற பிற தொழிலுக்குள்ளே பிற விஷயங்களையும் வராதவர். ஒரு தனியாக சார்லஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அது இதுன்னு வச்சு நிறைய பேர் ஆயிரக்கணக்கானவருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கிறவர். அவர் இன்றைக்கி சொல்கிறார் ஸ்டேட்மெண்ட், அவன் புகுந்த இடமெல்லாம் ஸ்பாயில் தொழிலுக்கு போயிடும், அவன் புகுந்த அப்படின்னா அந்த அமாவாசை புகுந்த வீடுன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நீ அந்த இடத்துக்குள்ளே இப்போ அவன் விஜய்க்குள்ளே வந்திருக்கான். அப்போ நமக்கு பயம் இருக்குமா இருக்காதா? நம்ம அவரை நேசிக்கிற ஆள், அதைத்தான் நம்ம சொல்கிறோம். ஆமாம் சார். இப்போது அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது. விஜய் அவர்களை இவங்க தான் ஆட்டி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பேரெல்லாம் சொல்லி இவர் வந்து இப்படி பேசக்கூடிய ஆளே இல்லை, அவர் ஒரு விஷயம் பேசுறாருன்னா அதை அவருக்கு வந்து எழுதி கொடுத்து பேச தான் வைக்கிறாங்க. ஸோ அவரை பின்னாடி இருந்து ஏற்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்களும் ஒரு கட்சி தலைவரா, கட்சின்னு கூட சொல்லலாம், இப்போ கட்சியாக கூட இது பண்ணியிருக்காங்க, ஒரு கட்சி தலைவராக ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜும் உங்களுக்கு இருக்கு, அதுக்காக கேட்குறேன் சார். சார் அவருக்கு நாலேஜ் இப்படியும் பண்ணலாம், பிறர்கிட்ட கேட்டும் அதை கேதர் பண்ணி பண்ணலாம். ஆனால் ஒரு சம்பவங்களெல்லாம் பார்க்கும்போது, இப்போ கரூர் சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு வேதனையாக இருக்குது சார். எனக்கு இவ்வளோ பேர் கிரிட்டிஷன் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? நீங்கள் தாமதமாக வாரீங்க சார், தாமதமாக வந்து ஒரு மன்னிப்பு, இவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுன்னா அதை கேன்சல் கூட பண்ணியிருக்கலாமே. சரி நடந்தாச்சு, நடந்த பிறகு உயிர்கள்லாம் சார் இத்தனை பேர் கொடுமையை அனுபவிச்சிருக்காங்க. 7-8 மணி நேரம் லேட் ஆகுனதுனால தண்ணி குடிக்க முடியாமல், பாத்ரூம் போக முடியாமல் எவ்வளோ சோதனைகளை தான் சொல்லக்கூடாதுங்கிறது தெரியணும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நாளைக்காவது இந்த தவறுகளை கூட இருக்கோம் பண்ணக்கூடாது. இது யார் பண்ணுவான்? கூட இருக்க 2ஆம் கட்ட தலைவர்களோ அதை விழா ஏற்பாட்டாளர்கள் இவங்கெல்லாம் நாங்கள் செய்யணும் சார். சும்மா சாதாரண விஷயமா? பப்ளிக்கில் இவனையும் கூட்டிகிட்டு நீங்களாக கூட்டிங்க, நீங்களாக இது பண்ணுவீங்க, அந்த மக்களுக்கு இப்படி பிரச்சனைனா நீங்களாக போட்டு ஓடிடுவீங்க, மாதிரி எதாவது குறை சொல்லுவீங்க, அப்படி கிடையாது. இது பொறுப்பு எடுத்துக்கிடணும். நான் தான் பொறுப்புன்னு சொல்லணும், முதல்ல உண்மையை ஒத்துக்கணும். அதுவே பெரிய வீரம் சார். அதை சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லையே. ஆமாம் சார் நம்ம தான் காரணம்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்ல என்ன தயக்கம்? அடுத்த முறை இப்படி நடக்காது, அதுதான் ஆணவம். அதுதான் வந்து ஆணவம் இல்லை, அதுக்கு பேர் தான் கம்பீரம். இவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தால் உண்மையை ஒத்துக்கிடணும் சார். அதை ஏன் சொல்லி நான் இருந்தால் சொல்லிக் கொடுப்பேன் சார். நடந்தாச்சு, இனி அதை நீங்கள் ஒரு கெட்ட கனவான அவங்களுக்கு நான் எல்லாமே செய்கிறேன்,
அது எங்களுடைய இதில் நடந்தது. அது நீ இப்போ அவனு போலீஸ் சரியில்லை, அதிகாரிகள் சரியில்லை, இவன் சரியில்லை, அந்த கட்சி சரியில்லை, இவன் சரியில்லை, நீ அந்த புரட்டக்கூடாது சார். இல்லை சார், இன்னைக்கு பல பேருமே டிவிகே பற்றி அதவர்ஜுன் அவர்களாகட்டும், புசி ஆனந்த் அவர்களாகட்டும், இவங்க ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களாகட்டும் சொல்லிட்டு பல பேரை பற்றியும் இவங்களோட உண்மை முகம் எங்கே, இவங்க எங்கேருந்து ஆரம்பித்தாங்க, இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சோஷியல் மீடியாவில் பிடி செல்வகுமார் யார்? இன்னைக்கு விஜய் அவர்கள் டிவிகேன்னு ஒரு கட்சி வச்சு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அப்படின்ற ஒருத்தருக்கு சம்பளம் தராரு. அவரை விட 10 மடங்கு பெரிய மூலக்காரர் தான் பிடி செல்வகுமார். அவர் நினச்சிருந்தா இன்னைக்கு விஜய் எங்கேயோ இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியல. இது கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? இது பத்திரிகையாளர்கள் நீங்கள் எல்லா இடமும் சொல்கிறாங்க, சினிமா துறையில் உள்ளவங்களுக்கும் அது தெரியும். எந்த அளவுக்கு அவர் நின்று சாதுரியமாக எல்லா விஷயத்தையும் அவர் சால்வ் பண்ணார், எல்லா பிரச்சனையும் எப்படி தீர்த்துக்கிட்டார், தான் எடுத்துக்கிட்டு எப்படி செய்யிட்டு. வீட்டில் தான் சொல்லுமா அவங்க நிம்மதியோடு தூங்குவாங்கன்னு சொன்னேன். ஒரு பட பிரச்சனைனா செல்வகுமார்ட்ட சொல்லியாச்சு, அவர் பார்த்துக்கிடுவாருன்னு சொல்லிட்டு நிம்மதியோடு இருப்பாங்க. ஆனால் என்னைக்கு வந்து சார் இப்போது ஒரு பிரசாந்த் கிஷோரை கூப்பிடுறாங்க, அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவர் ஏதோ பெரிய ஆளுங்கிற பில்டப் பண்ணி அங்கேருந்து அவரை பார்த்து கூட்டிகிட்டு வரைக்கும் 1 மாதம் ஆயிடுச்சு, 15 நாள் ஆயிடுச்சுலாம் சொல்கிறாங்க. அவர் என்ன செய்வார்? பிரசாந்த் கிஷோர் ஒரு பீகார் மாநிலத்தில் உள்ளவங்க, ஒரு சொத்த வார்த்தை தமிழ் தெரியாது. அவர் தமிழ்நாட்டில் வந்து ஒரு தமிழ்நாட்டு கல்ச்சர் தெரியுமா? தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு வார்த்தை பேச முடியுமா? அவங்க என்ன புவியியல் அமைப்பு தெரியுமா? அவங்களுக்கு என்ன இருக்குது, ஏதாவது தெரியுமா? அவர் ஒரு டேபிளில் இருந்து எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு நீ நம்ப வைக்கிறாங்கன்னா அது ஒரு ஏமாத்து மாய வேலை சார். இந்த ராமன் வந்து ஒரு மானுட்டு அம்பு விட போனார் இல்லையா, சீதை ஏமாந்து அது மான் அடிங்கன்னு சொல்லி ஏமாந்து போவார் இல்லையா, அதே மாதிரி ஒரு மாயமான் பிரசாந்த் கிஷோர். அவருக்கு அவ்வளோ பணம் கொடுத்து பண்ணுறேன், நான் அதுக்கு பாதியில் கவுண்டர் கொடுத்தேன். அந்த பணத்தை நீ 500 கோடி 300 கோடி அவனுக்கு கொடுக்குறத இந்த ஏழை எளிய மக்களுக்கு இது பண்ணுங்கள். நீர் பாசனத்துறைக்குன்னு சொன்னேன், 15 கோடி இருந்தால் இங்கேருந்து நான் வந்து கன்னியாகுமரி உள்ள ஆறுகளெல்லாம் சுத்தம் பண்ணி கடைநிலை மடைகள்லாம் சரி பண்ணி அது வரை கொண்டு போகலாம். அதாவது சோசியல் சர்வீஸில் உள்ளவங்க, என்எஸ்எஸ்ஸில் உள்ளவங்க, நம்ம விஜய் தோற்றப்படையெல்லாம் வச்சு அப்படி இங்கேருந்து கன்னியாகுமரி வர உள்ள விவசாயிகளுக்கு அந்த ஆறுகள்லாம் சீர்குலைந்து கிடக்குது, கரையோரங்கள்லாம் உடஞ்சி கிடக்குது, சிதலம் அடைஞ்சு கிடக்குது, கடைமடைகளுக்கு தண்ணீர் வராமல் கிடக்குது. அதெல்லாம் அழகாக பண்ணி கொடுத்துடலாம் சார். அதுக்கு ஏட்ட திட்டம் இருக்குது. அதேமாதிரி குளங்களை சரி பண்ணலாம். நீங்கள் அவனுக்கு 300 கோடி கொடுத்து 500 கோடி கொடுத்து அந்த 500 கோடிக்கு இதை செய்யுங்க, விவசாயிகளுக்கு பண்ணுங்கள். அப்போ நீங்கள் அவங்க மனசுக்குள்ளே போவீங்க. அந்த ஓட்டு வந்து ஓட்டுக்காக இல்லை, அவங்க மனசில் போன பிறகு ஆட்டோமேட்டிக்காக அவங்கள எவனாலையும் தூக்க முடியாது. இந்த விஷயத்துக்கு போகாதீங்க, இந்த விஷயத்துக்கு வாங்கன்னு நான் எது சிறப்புங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் மக்கள். இந்த மாதிரி ஒரு இப்போ மாயை மான்கள் கிட்ட போய் மாட்டிடக்கூடாதுங்கிறதா சார் எங்களுடைய எண்ணமும் சிந்தனை. ஓகே சார். இப்போ நடிகர்லேருந்து அரசியல் பொலிட்டிஷியனாக ஆன நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் ஜெயிச்சிருக்காங்க. முக்கியமாக சொல்லலாம் எம்ஜிஆர் அவர்கள் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கண்டார்னே வந்து சொல்லலாம். விஜயகாந்த் அவர்கள் கூட வந்து அந்த அளவுக்கு வெற்றி பெறலை அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் கூட ஒப்பிடுறாங்க. விஜயகாந்த் அவர்களை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், ஆனால் விஜய் அவர்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது, ஒரு புதிய மாற்றம் தேவை, கண்டிப்பாக இவருக்கு நம்ம வந்து ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இல்லை, இது கூட அதான் சார் சொல்கிறேன். எம்ஜிஆர் வந்து நான் அதான் சார் கஷ்டப்படணும் சார். அதான் விஜய் திரும்ப திரும்ப அதுதான் வர கம்பேரிசனுக்கு வருது. எம்ஜிஆர் வந்து பாருங்கள் சார், ஒரு அனாதையாக வந்தவர் ஒரு நாட்டுக்குள்ளே. அவருக்கு எந்த இதுவும் கிடையாது, ஒரு தமிழ்நாட்டுக்காரரே கிடையாது. அவர் இருந்தாலும் உழைச்சார், போராடினார், பிச்சை எடுத்தார், அவமானப்பட்டார், அசிங்கப்பட்டார். ஒரு காசுன்னா என்ன வலிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டார் எம்ஜிஆர். அப்படி ஒரு மனுஷன். அவர் ஒரு நடிகனாக அவருக்கு 15 ஆண்டுகள் போராடி இருக்கார், கதாநாயகனாக அவருக்கு 10 ஆண்டுகள் போராடி இருக்கார். அதுக்கப்புறம் அரசியல் 15 ஆண்டுகள் கடினமான கட்சியிலேருந்து தூக்கப்பட்டார், தூக்க எறியப்பட்டார், எம்எல்ஏ ஆனார். எத்தனை அவமானம், எத்தனை சர்ச்சைகள், எத்தனை எதிர்ப்புகள், அதையெல்லாம் தாண்டி தாண்டி வரார் சார். மக்கள் செல்வாக்கு, மக்களுக்கு கூடல் நிற்கிறார். நீங்கள் மக்கள் கூடல் தான் சார் நிற்கணும். உழைப்பு, சிந்தனை. கூட இருக்கவங்களை விட்டு கொடுக்கக்கூடாது. நீ கூட இருக்கவங்களை எத்தனை பேரை விட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பா? மாதிரி யார் தான் அவங்க கூட இருப்பா? சும்மா எல்லாராலையும் எல்லாம் செய்திட முடியுமா சார்? நமக்கு சிலர் வேணும் சார். அது யாருங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இங்கே பிரச்சனையே. எத்தனை பேரை கூடலை வச்சுக்கிட்டார், எவ்வளோ பெரிய திறமசாலிகளை வச்சுக்கிட்டார். தேடி போய் அவங்கள கூடலை வச்சுக்கிட்டார் சார். ஒரு ஆளும் இருந்து பண்ணிட முடியுமா? எல்லா ஊர்லேயும் நல்ல வல்லவர்கள், நல்லவர்கள் அவங்கள தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அவங்கள வச்சாதான் நம்ம இந்த ஒரு இடத்துக்கு வர முடியும் சார். அது எம்ஜிஆர் கரெக்டாக பண்ணார், விஜயகாந்தும் கரெக்டாக பண்ணார். விஜயகாந்தும் உழைச்சார். அவர் சூழ்நிலை உடல் அவருக்கு ஒரு நிலை ஒத்துழைக்கலையே தவிர அவர் நல்லா தான் பண்ணி வந்தார் சார். அம்மா அவங்க எல்லாம் நிற்கும்போது பாலிட்டிக்ஸ்குள்ளே நிற்க தானே செய்தார். கலைஞரை எல்லாரும் எடுத்து நிற்க தானே செய்தார். சூழல் சரியில்லை.
உடம்பு கொஞ்சம் வீக் ஆகலைன்னா அவரும் நின்று ஓரளவுக்கு ஃபைட் பண்ணியிருப்பார் சார். ஓகே சார். இப்போது என்ன எதிர்பார்க்குறீங்க சார்? 2026 தேர்தல் எப்படி இருக்க போகுது? நீங்களும் போட்டியிட போகிறீங்களா? எப்படி இருக்க போகுது சார்? நான் போட்டியிடுறதுக்குன்னு வரல சார். கலப்பை மக்கள் இயக்கம் நம்மளை நம்மளை அரவணைக்கிறவங்க சிலர் இருப்பாங்க இல்லையா? சரி, அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. விஜய் கூட இப்படி இருந்தவர், ஏஆர் ரகுமான்கிட்ட வேலை பார்த்தவர், பெரிய பெரிய ஏவிஎம் சூப்பர் கூட்டு பெரிய கம்பெனியெல்லாம் நிர்வாகம் பண்ணவர். இப்போ கலப்பை மக்கள் இயக்கம் மூலமாக இவ்வளோ மக்கள் செல்வாக்கு உருவாக்கியிருக்கோம். கோஸ்டல், அதாவது மீனவ கிராமங்கள் ஃபுல்லாக அவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்கோம். அந்த மக்கள்கிட்ட ஒரு அசைக்க முடியாத இடத்த பிடிச்சிருக்கோம். அப்போ இப்படிப்பட்ட ஒருத்தர் நமக்கு தேவைன்னு சிலர் நினைக்கும் போது நம்ம அவங்க கூட கண்டிப்பாக பயணப்படுவோம். எனக்கு அதிகாரம் இருந்தால் இன்னும் நல்லது பண்ண முடியுங்கிற ஒரு சிந்தனை இருக்குது. மக்களுக்கு இன்னும் நிறைய பண்ணணும்னா அதிகாரம் வேணும். வெறுமனே கலப்பை மக்கள் இயக்கத்தை வச்சு என் உழைப்பில் மட்டும் எவ்வளோ பண்ண முடியும் சார்? இன்னொரு பலம் இருந்தால் என்னால் நிறைய பண்ண முடியுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இப்படி ஏதாவது கண்டிப்பாக ஒரு அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன். இதெல்லாம் மற்றவங்கள எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதில் வந்தால் தான் சார் நம்ம அதிகாரம் வரும்போது நிறைய எம்எல்ஏ ஃபண்டோ ஏதோ ஒரு ஃபண்டுகள் வரும். அரசாங்கத்திட்ட ஃபைட் பண்ணி வாங்கலாம். மக்களுக்கு இன்னும் பிறர் மிரட்டி கூட வாங்கி அவங்களுக்கு உதவி பண்ணலாம். தப்பு பண்ணவன் இப்போ பெரிய காலேஜ் நடத்துமா, நமக்கு கவர்மெண்ட் இடத்தெல்லாம் எடுத்துருப்பாங்க. காமராஜர் அப்படி தான் சார் பண்ணார். எல்லாரையும் மிரட்டி பெரும் கோடீஸ்வரனை மிரட்டி அவன்கிட்ட இருந்து பிடிக்கி ஏழை மக்களுக்கான நல்ல திட்டங்களை பண்ணார். அப்படி தான் பண்ணணும். ஆனால் இவன் என்ன செய்வான்? அரசியல்வாதிகள் அவனோட மிரட்டி அந்த பணத்தை அவனும் வாங்கி வச்சுக்கிடுவாங்க. அவன் பாக்கெட்டுக்குள்ளே போட்டுருவான். நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களுக்கு செய்தார் காமராஜர். காமராஜரே ஊழல் அந்த லஞ்சம் வாங்கியிருக்காரு சார். லஞ்சம் வாங்கி என்ன செய்தார்? ஒருத்தன் பெரிய லஞ்சம்னா என்ன லஞ்சம் அது கரெக்டாக சொல்லிக்கிடுறேன். இப்போ பெரிய காலேஜ் ஒரு இடத்துல இடம் தேவைன்னா ஒருத்தன் 500 ஏக்கர் இருக்குன்னா நேராக அங்கே போயிடுவார். ஒரு 100 ஏக்கர் தாயாம்பார். அதுவும் மிரட்டி வாங்குற மாதிரி தான். அதை வாங்கி அப்படியே ஸ்கூல் கட்டுவார். லஞ்சம்னா இது என்ன லஞ்சம்? இது தியாகம். அது அவர் அப்படி தான் பண்ணார். அதனால தான் அவ்வளோ ஸ்கூல் கட்டினார், அவ்வளோ காலேஜ் கட்டினார், எல்லாம் கட்டுறாரு. எப்படி கையில் இருந்தால் கட்டினார்? அப்படி அந்த தியாக உணர்வோடு உள்ளவங்க வரணும் சார். இப்போ இவன் மிரட்டி அவன் வாங்கி வச்சுக்கிடுவான். ஒரு 50 ஏக்கர் ஆட்டை போட்டோம்னா அப்போ அவன் பினாமி பேரில், மச்சான் பேரில், மாமியார் பேரில், எவா பேர்லேயே வாங்கி அவன் வச்சுக்கிடுவான் அரசியல்வாதிகள். எனக்கு இன்னும் என்னென்னா, காமராஜர் மாதிரி ஏதாவது ஒரு இடத்துலையாவது அட்லீஸ்ட் நம்ம நாட்டை ஃபுல்லாக ஆள முடியாது. இந்த நாட்டுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை தரமாட்டாங்க. ஏன்னா இந்த அரசியல் அமைப்பு அப்படி கிடையாது. எனக்கு இந்த அரசியல் அமைப்பிலே நம்ம ஒரு எக்கனாமிக்ஸ் கோல்டு மெடலிஸ்ட்டு, இவ்வளவு எக்கனாமிக்ஸ் தெரியும், பொருளாதாரம் தெரியும், நீரமைப்பு தெரியும், ஒவ்வொரு இதுக்கும் உள்ள ஒன்றியங்கள் தெரியும், வட்டங்கள் தெரியும், அங்கே இருக்க கிராமங்கள் தெரியும், அங்கே உள்ள தாசில்தார் தெரியும். இவ்வளவு தெரிஞ்சு ஒவ்வொன்றும் எல்லாம் தெரிஞ்சு ஒரு அரசியல் முழுமையாக தெரிஞ்சு வச்சுட்டு கூட நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது சார். ஏன்னா இந்த அரசியல் அமைப்பு அப்படி மக்களை ஒரு கட்சி, கொடி, பாரம்பரியம் அதில் பிராண்ட் ஆகிட்டாங்க. அந்த பிராண்டுகளை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ரெட்டையிலனா ரெட்டையிலே, உதயசூரியனா உதயசூரி, இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ள ஒரு மூட நம்பிக்கைக்குள்ளே போகிற மாதிரி போயாச்சு. இதை நான் ஒன்றும் இனி உடச்சி கொண்டு வர முடியாது. வேறு வழி இல்லை. நம்மளும் வரணும்னா யார் கூடாலே ஜாயின் பண்ணி தான். இந்திய அரசியலே கூட்டாட்சினி ஆகிப்போச்சு. யார் கூடாலே கூட்டணி வச்சு தான் வரணுங்கிற இதில் வந்தாச்சு. எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சா பார்ப்போம். இல்லை வாய்ப்பு வரலாட்டும் நம்மளால் முடிஞ்சதை கடைசி வரை நம்ம அந்த சேவை செய்துட்டு தான் சார் போவோம். சார், இப்போ பேசும்போது சொன்னீங்க, அவருக்கு ஒரு 200 கோடி 300 கோடி சம்பளம் கொடுக்கறதுக்கு அதை மக்களுக்கு உதவியாக செஞ்சுருக்கலாம். அதுலேருந்து ஒரு 10% செஞ்சால் கூட மக்கள் மனசில் நின்று இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நிறைய பேர் இந்த ஐடி விங், இந்த கார்ப்பரேட் இவங்கள நம்பி செயல்படுறாங்கன்னு நம்புறீங்களா? ஏன்னா மக்களுக்கு போய் உதவி சேருதான் தெரியல. ஆனால் மக்களுக்கு நாங்கள் இவ்வளோ உதவி செஞ்சோன்றது சோஷியல் மீடியாவில் பெருசாக தெரியப்படுதில்ல. அதனால் கேட்குறேன். அதான் சார், நீங்கள் செய்கிறது பப்ளிக்கு தெரியணும் சார். பப்ளிக்கு செய்துட்டு போகிறாரு. இப்போ செங்கல்பட்டில் இது செய்திருக்காரு, மதுரையில் இது பண்ணியிருக்காரு, ஒரு அணையை கட்டியிருக்காரு, இல்லை ஒரு ஆறை வெட்டியிருக்காரு, திருநெல்வேலியில் போய் இதுக்கிட்ட ஒரு பெரிய குளம் வெட்டிட்டாரு, இல்லை படிக்க இளைஞர்களுக்காக ஒரு கம்பெனி கட்டி கொடுத்துருக்காரு. இது இப்படி வரணும் சார். அவர் அப்படி பண்ணிடுவார், இவர் இது பண்ணிடுவார். இந்த ஐடிகள் மூலமாக நிறைய இப்போ ஐடிகளை உருவாக்கி அப்படி இப்படின்னு போட்டு அந்த மாயையும் உருவாக்கலாம். அது ஆனால் மாயமான். அந்த மான் எப்போ வேணாலும் அடிபட்டு கீழே விழுந்துரும். நீங்கள் செய்யுங்க, இன்றைக்கி வரை செய்து காட்டுங்க. நம்ம ஏன் காமராஜரை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்? காமராஜர் செய்ததை இன்றைக்கி இல்லை, இன்னும் உலகம் இருக்கிறது வரை அவர் செய்ததை எவனாலையும் செய்ய முடியாது. செயல்படுத்திட்டு போயிட்டார். 9 ஆண்டுகளில் 9 அணைக்கட்டுகளை கட்டிட்டு போன ஒரு முதலமைச்சரை சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் இந்தியாவிலே நான் கேட்குறேன், சவால் விட்டே கேட்குறேன், யாரையா சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. அவருக்கு வெட்டின குளங்களை சொல்லுங்க பார்ப்போம், அவர் கட்டின ஆறுகளை சொல்லுங்க பார்ப்போம், அவர் வெட்டின குறு ஆறுகளை சொல்லு. அவ்வளவுக்கு வெட்டிட்டு போயிட்டார். கிராமமாக போய் இறங்கி அந்த மனுஷன் பண்ணியிருக்காங்க. 9 ஆண்டு, இன்னும் ஒரு 9 ஆண்டுகள் மட்டும் கொடுத்த உலகத்திலே இப்படி ஒரு நாடு இல்லைன்னு சொல்லி ஆக்கிட்டு போயிருப்பார். அப்படி ஒரு சிந்தனையாளன், விஞ்ஞானி, படிக்காத புரட்சியாளன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கு தான் முயற்சி பண்ணணும். என்ன 13,000 ஸ்கூல் கட்டிட்டு போயிருக்காருன்னா அவரை எங்கே போய் சொல்கிறது?
இன்னைக்கு இந்த கல்வி அறிவோட காலேஜுகளையும் கல்வி கூடங்களையும் யூனிவர்சிட்டிகளையும் கட்டி கொடுத்துட்டு போனவன் படிக்காத காமராஜர். படித்த ராஜாஜி வந்து 600 பள்ளிக்கூடங்களை மூடுறாரு நிதி இல்லை அப்படின்ட்டு. இவர் ஆட்சிக்கு வந்து 600 இல்லை, ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை கட்டி திறக்கிறாரு. அப்போ பிள்ளைகள் சாமானியர்கள் கல்வி அறிவு அவங்களுக்கு வளர்த்தா தான் அந்த நாடு வளரும், புரட்சி வரும், வாழ்க்கை வளரும்ங்கிறத அன்னைக்கே திட்டம் போட்டார். அவர் போட்ட விதை, அவர் போட்ட அந்த அஸ்துவாரம் பில்லர் இன்னைக்கு வரை நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கு. அதனால சொல்ல உலகம் இருக்கிறது வரை ஒரு சிஎம் யார் சிறந்த சிஎம்னா அது காமராஜர் தான். அவர் அடிக்க வர முடியாது சார், நான் இப்பவும் சொல்கிறேன். ஸோ நேரத்திற்கு ரொம்ப நன்றி. சரிங்க சார், நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்கிட்ட இவ்வளோ கேள்வி கேட்டதுக்கு, என்னை பற்றி இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.